ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதில் 1-2 வேலையெல்லாம் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 76 ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ 76 ஜாப் வேகன்சி அப்படின்ற போது பல பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 76 வேகன்சி வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ வந்து அந்த 76 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது ஜாப்பை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், கம்பல்சரி இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 76 வேகன்சியில் இந்த அட்டண்டன்ட் வேகன்சி நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, அட்டண்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அட்டண்டன்ட் ஜாப் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டண்டன்ட் ஜாப் போஸ்டிங் வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்டண்டன்ட் மட்டும் இல்லாமல் சில பேர் கிளர்க்கு ஜாப்க்கு வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் இருக்குது. ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து இருக்குது, ரைட்டிங் ஜாப் வந்து இருக்குது, லோயர் டிவிஷன் கிளர்க்கு இருக்குது, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 76 விதமான சூப்பரான ஜாப்லாம் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன ஜாப் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயில மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாலே போதும், இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 78,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு இல்லாமல் 10, 11, 12 டிப்ளமோ, ITI ஆர் எனி டிகிரி இதில் நீங்க எது படிச்சிருந்தாலுமே சரி, உங்களோட சர்டிஃபிகேட் வச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் நிறையா பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலே, ஸோ அதனால் எழுத்தர் பணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. இந்த ஜாப்புக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். இப்போ இந்த ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற போது எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். எந்த நேரத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்து ப்ராப்பராக அந்த ஒர்க்கை நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப் கிடைச்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா மெமோரியல் சென்டர், அதாவது டிஎம்சின்னு சொல்லுவாங்களே, ஸோ இந்த டிஎம்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்சியில் தான் வந்திருக்கும், டாடா மெமோரியல் சென்டர். இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப்லாம் கிடைக்காத நோட்டிஃபிகேஷன், ஏன்னா அவங்க அஃபிஷியல் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது அஃபிஷியல் சைட்லேயே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேணும், நீங்கள் இந்த ஜாப்க்கு ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அப்ளை லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போய் நல்ல ஒரு சேலரி சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான் நண்பா, முடிஞ்சளவு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஜாப்ல என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி, எவ்வளோ ஏஜ் லிமிட், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் அப்படியே கீழே போயிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்க பாருங்கள் எவ்வளோ ஜாப் போஸ்டிங் இருக்குன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள், நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போகிறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. டோட்டலாக 72 ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ 72 இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற ஏதாவது ஒரு ஜாப்பாவது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சிம்பிளாக சில ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா 72 பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேட் ஹெல்ப்பர் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றதே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அட்டண்டன்ட் வந்து கேட்டிருந்தீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அட்டண்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் குக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டெப்டி சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீனோகிராஃபர் நிறைய பேர் தேடிக்கிட்டு இந்த ஜாப், அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க், இதுவும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்க ஜாப், இதுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுவும் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்த ஜாப், இதற்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல அதிகமாக தேடப்படக்கூடிய ஜாப்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இதுல கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிளா இருக்கும். ஸோ ப்ராப்பராக என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம்.
ஓகே, நீங்க இதுல தான் பாத்தீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ண போறீங்க. ஸோ இதோட லிங்குமே கீழே அப்ளை லிங்க்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்த உடனே இந்த இடத்துல செலக்டட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்பை நீங்க சூஸ் பண்ணிட்டு யுவர் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க மிஸ்டரா மிஸ்ஸஸ் சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, இதுல உங்களோட மிடில் நேம் கொடுத்துக்கோங்க, இதுல உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் இருக்க மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்க இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அப்படின்றத மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்க பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க எதுல வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளா இருக்கீங்க அப்படின்றத வந்து நம்பர் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த பிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள்ஸ் அந்த நம்பர்ஸை பத்தி தெரியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதே தான். எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டோட நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த ஜாப்பில் உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே மேலே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல, ரிஜிஸ்டர் பண்ணும்போது மேலே இருந்துச்சு இல்லையா, அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லை உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட நம்பர் வந்து மெயில் இல்லைனா உங்களோட மொபைலுக்கு மெசேஜாக வந்து வந்திருக்கும். ஸோ அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை பார்த்து என்டர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்க இந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு இந்த பாக்ஸுக்குள்ள நீங்கள் போட்டுட்டு லாகின் அப்படின்றத கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்னென்ன ஜாப்க்கு வந்து இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவோட கொஸ்டின்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுல நிறைய விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நீங்க ஒன் டைம் நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் தெளிவா புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியணும் அப்படின்றனால தான் வீடியோல சில விஷயங்கள் சொன்னேன். ஸோ நான் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்க அப்படின்னா 21/3/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே இந்த சைட்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ஓகே நண்பா, நான் ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க.